ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வரணும் அப்படின்னா நம்ம எரு போடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எரு கொடுத்தா இந்த எருவு நல்லா தளிர் வைக்கும். அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பூ பூத்துருக்கு. இந்த சைடில் மொட்டு இருந்தது, நான் மொட்டு கட் பண்ணிட்டேன். எத்தனை வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு வந்து மொட்டு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நிறைய தளிர் வரணுன்னா பூ பூத்துடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் இந்த பக்கம் மொட்டு கட் பண்ணிட்டேன், இந்த பக்கம் 2 பூவும் பூத்துடுச்சு. நல்லா அடுக்காக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகணும். இருந்தாலும் பிளான்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம அதிகமாக எரு கொடுக்கக்கூடாது. பெரிய பூ பூக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். கொஞ்சம் பெரிய செடி ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எரு கொடுத்துக்கலாம். இது போல் கொத்தி விட்டுட்டு சாயில் மேல் சாயில் வந்து நீங்கள் எரு போடணும். இப்போ எப்படி மழை நின்றுடுச்சு, லைட்டாக தான் இருக்குது, இப்போ தூரல் போடுது. இந்த சமயத்தில் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இது வந்து மண்புழு எருவு. நீங்கள் மண்புழு எருவு வந்து குட்டி பாட்டு இது ஒவ்வொரு ஸ்பூன் வந்து கொடுத்தாலே போதும். பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மண்புழு எரு கொடுத்தாலே போதும். சின்ன சின்ன பாட்டு இது. நீங்கள் வந்து 15 days ஒன்ஸு 10 days ஒன்ஸு கூட ஒவ்வொரு ஸ்பூன் போடலாம். சூப்பராக தளிர் வைக்கும். ரோஸ் பிளான்ட்டில் மண்புழு எரு கொடுக்கும்போது நல்லா லீஃபெல்லாம் கூட பெருசாகும், பூக்கள் கூட பெருசாக பூக்கும். அதுக்கு சொல்கிறேன். இந்த மண்புழு எரு கூடவே நீங்கள் வந்து எந்த எரு கூட சேர்த்து கொடுக்கலான்னா கடுகு பவுட்ரு வந்து கொஞ்சமாக பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். சூப்பராக தளிர் வைக்கும், மொட்டுக்கள் கூட பெருசாகும் மொட்டு வைக்கும்போது. இது போல் ரோஜா செடிக்கு நீங்கள் எரு கொடுக்கலாம். அதிகமாக கூட கொடுக்கக்கூடாது. சின்ன பாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் மண்புழு எருவு, 1/4 ஸ்பூன் கடுகு, 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு மேல் சாயிலில் டாப் சாயிலில் வந்து கலந்து விட்டுடணும். அது போல் எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும். சாயிலெல்லாம் நம்ம நல்லா வச்சோம்னா கண்டிப்பாக நல்லா தளிர் வச்சு பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். அடுக்கு பூக்களாக ரோஜா பூ. இது போல் டாப் சாயிலெல்லாம் வந்து மேல் சாயில் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி சதன்னு ஆக்கி வைக்கக்கூடாது. இப்போ மழை வந்தது, அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் எரு போட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு விட்டுடணும். அப்படியே ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா திருப்பி சப்போஸ் ரெயின் வந்தால் சாயில் அதிகமாக தண்ணி ஆகிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் பூ பூத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு எரு போடணும். நான் இனிமேல் தான் கட் பண்ணேன், இப்போ தான் மலர்ந்துருக்கு. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த சைடு மட்டும் கட் பண்ணிட்டோம், அதனால எரு போட்டேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.